அம்பாறை அக்கரைப்பற்று அஞ்சல் அலுவலக ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு 3வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அக்கரைப்பற்று அஞ்சல் அலுவலக அதிபருக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடே இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு காரணமாகும். அக்கரைப்பற்று அஞ்சல் அதிபரை இடமாற்றம் செய்யும் வரை தாம் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அஞ்சல் அலுவலக ஊழியர்கள் தெரிவித்தனர். பணிப்பயிற்சி ஈடுபட்ட போது போலீசார் வந்து விசாரணை செய்தனர். போலீசார் எங்களை கடமையில் ஈடுபடுமாறு போலீசார் பணிக்கப்பட்டது. அப்பொழுது அலுவலகத்தில் சென்று 20 தபால் விசாரித்து எங்களையும் விசாரித்து சுமூகமான முறையில் பணி இந்த தபால் சேவை செய்ய போலீசார் கட்டளையிட்டார். இந்த ஐயாவோட வேலை செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு 2 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு போட வேண்டும். இந்த அலுவலகத்துக்கு இவருடன் கடமையில் ஈடுபட முடியாத அடிப்படை சண்டை வரும் என்று கூறினோம். இது சம்பந்தமாக மேலதி டிஎஸ் ஐயாவுக்கும் டிபிஎம்சி ஐயாவுக்கும் 27ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பியுள்ளோம். தொடர்ந்து எங்களை பணி பகிஷ்கரிப்பு நடைபெறும் என்று. எவ்வாறாயினும் அஞ்சல் அதிபர், உப அஞ்சல் அதிபர் மற்றும் சில ஊழியர்கள் இணைந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த எண்ணுடன் சேர்த்து 3 உதவி அஞ்சல் அதிபர்கள் கடமைக்கு வந்திருக்கிறார்கள். சிரேஷ்ட உதவியாளர் சொல்லப்படுகின்ற முன்னாள் அஞ்சல் அதிபர் வரவில்லை. அதற்கு மேலதிகமாக கடந்த சனிக்கிழமை வேலை செய்த 2 சிற்றூழியர்கள் இன்று சிக் லீவ் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த சிரேஷ்ட உதவியாளரும் சிக் விடுமுறையில் இருக்கின்றார். ஏனைய 12 சிற்றூழியர்களும் இன்றும் கடமைக்கு திரும்பாமல் வெளியில் இருக்கிறார்கள். இது தொடர்பாக மட்டக்களப்பு பிராந்திய கிழக்கு மாகாண பிரஜா அஞ்சல் மாவட்டம் வினவிய போது அவர்கள் உங்களது அலுவலகத்துக்கு விசாரணைக்கு ஒரு அலுவலர் வருவார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை அக்கரைப்பற்று அஞ்சல் அலுவலகத்துக்கு அஞ்சல் திணைக்களத்தின் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான நுண்ணாய்வு அதிகாரி ஒருவர் இன்று காலை சமூகம் அளித்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவோருக்கும் அஞ்சல் அதிபருக்கும் இடையில் இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்தும் நோக்கிலேயே அவர் அங்கு சென்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபரின் பணிப்பின் பேரிலேயே குறித்த கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான நுண் ஆய்வு அதிகாரி அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். இதன்போது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்களுடனும் அஞ்சல் அதிபருடனும் நுண் ஆய்வு அதிகாரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை காரணமாக அக்கரைப்பற்று அஞ்சல் அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியாதுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து போலீசார்கிட்ட இதை எடுக்கிறோம், அபராதம் விதிக்கப்படுறோம். அதை இங்க கட்ட வந்தா இங்க ஊழியர்கள் வேலை பகிஷ்கரிப்பில் இருக்காங்க. இன்று காலை நாங்கள் தபால் அலுவலகத்துக்கு கடிதம் போஸ்ட் பண்ணுவதற்காக வந்தோம். இவர்கள் காரணம் எடுக்கவில்லை. தொழில் பகிஷ்கரிப்பு நடக்க சொன்னார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கத்தின் 8வது நினைவு தின நிகழ்வு நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைந்து இந்த நினைவு தின நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசசிங்கத்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மக்களை ஒடுக்கும் குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரள்வோம் எனும் துணிப்பொருளின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பொன்று மாத்தறையில் இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. ஆசியாவில் அதிகளவான போதைப் பொருள் மீட்கப்பட்டது. 261 கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேக்கரி ஒன்றில் பானை உற்பத்தி செய்கின்ற அளவான போதைப் பொருள் கிடைத்துள்ளது. 5 அரை மூடை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியானவை. நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 7 வருடங்களுக்கு உணவு உண்ண கொடுக்கும் அளவுக்கான போதைப் பொருட்கள் காணப்பட்டன. அதனை வழங்கினாலும் அதை குடிக்க வேண்டாம். அந்த அளவிற்கான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. கொள்கலனை விடுவிக்குமாறு பிரதமர் கடிதம் ஒன்றை எழுதுகின்றார். அது குறித்து தற்போது தெரியாது என அவர் குறிப்பிடுகின்றார். அந்த பாகிஸ்தான் பிரஜை அவரது வீட்டிலேயே தங்கியிருந்தார். அவரது புதல்வரின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு குறித்த பாகிஸ்தான் பிரஜையே உதவிகளை வழங்கினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த ஆண்டில் நட்டத்தை எதிர்நோக்காத இடத்திற்கு வந்துள்ளதாக அமைச்சர் ஆண்ட்ர பிரியதர்ஷன ஜாப்பா தெரிவிக்கின்றார். ஹெஜின் ஒப்பந்தம் காரணமாக 60 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 7,800 மில்லியன் ரூபாய் நிதி செலுத்தப்பட்ட பின்னரும் கூட்டுத்தாபனம் இந்த நிலைமைக்கு வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஒக்டேன் 90 ரக பெட்ரோலுக்கு பதிலாக 92 ரக பெட்ரோல் நாளை மறுதினம் முதல் சந்தைக்கு அறிமுகப்படுத்துகின்றமை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் அதனை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஒக்டேன் 90 ரக பெட்ரோலை 92 ரகமாக மாற்றுவதற்கு மேலதிகமான ஒரு தொகை செலவீடு செய்யப்படுகின்றது. எனினும் மேலதிக தொகை குறித்து நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். எதிர்வரும் காலத்தில் பெட்ரோலின் விலையை அதிகரிக்காதிருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். கடந்த ஆண்டு 61.2 பில்லியன் ரூபாய் நடவடிக்கைகளுக்கான நட்டத்தை எதிர்நோக்கிய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த ஆண்டு நிதி நிலைமைகள் குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். இந்த ஆண்டில் நட்டமும் லாபமும் இல்லாது நிறைவு செய்து கொள்ள முடியும். எனினும் ஹெஜின் உடன்படிக்கைக்கும் நிதியை செலுத்தி கடன் தொகையை குறைத்துள்ளோம். வங்கியொன்றுக்கு $60 மில்லியன் நாம் செலுத்தினோம். அந்த கொடுப்பனவுகளின் பின்னரே நாம் இந்த லாபமும் நட்டமும் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துள்ளோம். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. எல்லோரும் தம்மை விட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கின்றனர். ரவீந்திரநாத் தாகூர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை இலங்கைக்கு கொண்டு வந்த மூவர் கடநாயக்க விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து சந்தேக நபர்கள் 339 பண்டல் சிகரெட்டுகளை கொண்டு வந்திருந்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் பணிப்பாளர் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். இவர்களிடமிருந்து 3 கிலோகிராம் ஏலக்காயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கல்முனையை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. தென் சூடானில் இடம்பெற்று வரும் மோதல்களால் உகண்டாவில் தஞ்சமடைந்துள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ளதாக உகண்டாவிற்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தின் பதிலை எதிர்பார்த்துள்ளதாக தூதரக அதிகாரி காமினி பாலசூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். தென் சூடானில் வலுப்பெற்று வரும் மோதல்களால் இதுவரை 13 இலங்கையர்கள் உகண்டாவை சென்றடைந்துள்ளனர். இதேவேளை குறித்த இளைஞர்கள் நாடு திரும்புவதற்கான விமானச் சீட்டுகளை பெற்றுக் கொள்வதில் பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். விமானச் சீட்டுகளை பெற்றுத் தருவதாக தமது நிறுவனங்கள் ஏற்கனவே உறுதியளித்த போதிலும் தற்போது அவர்கள் அதனை மறுத்துள்ளதாக உகண்டாவில் தஞ்சமடைந்துள்ள இளைஞர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் அரசாங்கம் தலையீடு செய்து தமக்குரிய விமான பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியிடம் வினவிய போது தற்போது உகண்டாவில் உள்ள 13 இளைஞர்களையும் அழைத்து வருவதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவர்களில் 6 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யாமலேயே தென் சூடானுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இவர்கள் அனைவரையும் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பில் உகண்டாவுடனான இலங்கை தூதரகத்தின் அதிகாரிகளோடு ஆலோசித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேலும் விஸ்தரித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்றும் நாளையும் அதிகளவிலான அதிகாரிகளை சுற்றி வளைப்புகளில் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மது போதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகள் இரவு வேளையில் மாத்திரம் அல்லாது பகல் வேளையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 24ஆம் தேதி தொடக்கம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 1300க்கும் மேற்பட்ட சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக விரைவில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் பார்முலா 1 சாம்பியனான ஜெர்மனியின் மைக்கேல் ஷூமேக்கர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிச்சறுக்கலில் ஈடுபட்டிருந்த போது நேற்றைய தினம் விபத்துக்குள்ளான அவர் பிரான்சில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
44 வயதான மைக்கேல் ஷூமாக்கர் மூளையில் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சுய நினைவிழந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஷூமாக்கருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஷூமாக்கர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதை அவரின் முகாமையாளரும் உறுதிப்படுத்தியுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது மைக்கேல் ஷூமாக்கர் மகனுடன் பரிசறுக்கலில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கராத்தே தற்காப்பு கலையை வளர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இலங்கை கராத்தே சம்மேளனம் மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கராத்தே கலையை ஊக்குவிப்பதற்காக நிரந்தர அலுவலகம் ஒன்று நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகம் மட்டக்களப்பு ரயில் நிலைய வீதியில் அமைந்துள்ளது. அலுவலக திறப்பு விழாவின் பொழுது அரச அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கு மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஓய்வு பெற்ற போலீசாரை பயன்படுத்தி பயண சீட்டின்றி பயணிக்கும் பயணிகளை பரிசோதிப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்காக ஓய்வு பெற்ற போலீசார் பலரை சேவையில் இணைத்துக் கொண்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் உப தலைவர் எல்ஏ விமலரத்ன கூறினார். திருட்டுத்தனமாக கட்டணம் செலுத்தாது பஸ்ஸில் பயணிக்கும் பயணிகள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு 10% வருமானம் இழக்கப்படுகின்றது. பயணிகளை பரிசோதிப்பதற்காக நடமாடும் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இதற்காக போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது தமது சேவையை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் சட்டத்தை நன்கு அறிந்துள்ள போலீசாரின் மூலம் இந்த சேவையை உரிய முறையில் நிறைவேற்ற முடியும் என்று கருதுகின்றோம். அவர்கள் மூலம் சிறந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதனாலேயே இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அகில இலங்கை அனுமந்திரா அன்பு சபரி தீர்த்த யாத்திரை குழுவினரின் மகாமண்டல பூஜை நேற்று இடம்பெற்றது. ஈழத்தின் தலைநகராம் கொழும்பில் முகத்துவாரம் நாவலர் மணிமண்டபத்தில் நேற்று முற்பகல் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து பஜனை பிரியன் ஐயப்பனுக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டதை அடுத்து ஐயப்பன் சாமிமார்களின் பஜனைகளும் இசைக்கப்பட்டன. அனுமந்திரா அன்பு சபரி தீர்த்த யாத்திரை குழுவினரின் மகாமண்டல பூஜை விழாவிற்கு பலரும் பங்கு பற்றியிருந்தனர். பஜனை கோஷங்களுடன் ஐயப்பனுக்கு தீப ஆராதனைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து சாமிமார்கள் உள்ளிட்ட அடியார்களுக்கான மகாஜோதி பூஜையும் இடம்பெற்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம்.